ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? கோழியும் அதோட குஞ்சுகளும் இரையை தேடி அழகாக சுற்றி திரிந்துட்டே இருந்ததுங்க. திடீர்னு ஒரு நாள் வானத்தில் பெரிய பறவை சுற்றி திரிந்து தன்னோட இரைக்காக தேடிட்டே இருந்தது. அப்போது மேலத்துலேருந்து பார்க்கும்போது இந்த கோழிகளும் கோழி குஞ்சுகளும் இருந்தது. அதை தேடி வந்து ஒன்று பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரும்பொழுது இந்த கோழி குஞ்சுகளெல்லாம் தன்னுடைய தாய்கிட்ட ஓடி வந்துச்சுங்க. இதனால் பயந்து போய் தான் அம்மா கிட்ட அடைக்கலம் தேடி வந்துச்சு. அந்த கோழிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பெரிய கழுகு கிட்ட இருந்து அந்த கோழிகளை பாதுகாக்கணும். உடனே அந்த கோழி குஞ்சு தன்னுடைய சேட்டைகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாத்துச்சுங்க. எந்த தீங்கும் அணுகாதபடி அந்த கோழி குஞ்சு தன் பிள்ளைகளை பாதுகாத்துச்சு. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். இதோ பெரிய பிரச்சனை, பெரிய கழுகு போல உங்களுடைய பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கா. வேதனை, நோய், பிறர் சொன்ன கடினமான வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்திட்டே இருக்கா. கர்த்தர் சொல்லுறாரு, என்னுடைய நாமத்தில் நீ வந்துடு, என்கிட்ட நீ வந்துடு. என்னுடைய நாமம் பலத்த துருகம், அது உன்னை பாதுகாக்கும். எந்த பழிக்கும் எந்த சொல்லுக்கும் உன்னை கலங்கடிக்க மாட்டேன். நான் உன்னை எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அந்த பாதுகாப்புக்குள்ளே நம்ம நிற்கணும்னா நம்ம நீதிமான்களாக இருக்கணும். நீதிமான்னா தன்னை இப்படி காத்து கொள்ளுவான், தன்னுடைய நடத்தையினால், தன்னுடைய வசனத்தினால. ஈசப்பா சொல்கிறாரு, அவரை பின்பற்றுங்க. உங்களுடைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் மழை போல வந்தாலும் தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அவருடைய சட்டைக்குள்ளாய் நீங்கள் மறைந்து கொள்ளலாம். அவருடைய சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு நிலைத்திருக்கும். நீங்கள் நீதிமானாய் எப்போதும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய சுகம் நிலைச்சிருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இதோ எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய கரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லா துன்பங்களும் வேதனைகளும் நீங்கட்டும் அப்பா. நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பலத்த துருகமாக எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. எங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் சந்திங்க. நாங்கள் சுகமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.